இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 2024 வருடத்திற்குண்டான நவம்பர் மாத ராசி பலன் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதனால் ரொம்ப கூர்ந்து கவனிங்க. நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். எங்கள் ஜோசியரே நன்மைகள் அப்படிங்கிறது நடக்குது, என்னை சுற்றி கெடுதல் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட பல நல்லதொரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் கிடைக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இந்த ஒரு வீடியோவை கேட்டுக்கிட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவையான டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம டீமில் இருக்கிறவங்க சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க. அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியான எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. அப்புறம் ஜாதகம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு இலவசமாக பார்க்க முடியாதுங்க. அதுக்குன்னு கொஞ்சம் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அப்போ தாங்க ஜாதகம் சொல்கிறவங்களுக்கு அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். சரி, ஓகேங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரகங்களுடைய ராஜா சூரியன் மாத தொடக்கத்தில் நீசமடைஞ்சு பலமிழந்து போயிட்டு துலாம் ராசியில் இருக்கார். 16ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போகிறாரு. அதே மாதிரி செவ்வாய் பூமிக்காரகன் கடகராசியில் நீச நிலையில் இருக்கார். 2 நெருப்பு கிரகங்களுமே நீசத்தில் இருக்கு. புதன் இந்த மாதம் முழுக்க விருச்சிக ராசியில் இருக்க போகிறாரு. இதில் 16ஆம் தேதிக்கு மேலே புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. சுக்கிரன் விருச்சிக ராசியில் இருக்கார். 8ஆம் தேதி தனுசு ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் வக்ர நிலை அப்படிங்கிறதுல இருக்கார். சனி பகவான் கும்பம் ராசியில் இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு உண்மை. அதே மாதிரி ராகு கேதுக்கள் வழக்கம் போல் விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும் விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலையும் தான் இருக்குது. இந்த துர்கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் நீசநிலை இந்த வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பல மாற்றங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால நவம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மகரம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போ தான் இந்த ஒரு நேர்மறை சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா, பொதுவாக மகரம் ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அட போங்கய்யா எல்லா ஜோசியரி தான் சொல்கிறீங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதனால் சில விஷயங்களை முன்கூட்டியே சொல்லிடுறேன். எதனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னா, அவ்வளோ ஒரு கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறத அடைஞ்சிருப்பீங்க. இந்த ஒரு மாதம் உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது வேறு விலக போகிற ஒரு மாதம். என்ன ஜோசியரை சொல்கிறீங்க, 2025 மார்ச்சில் தானே 7.5 சனி அப்படிங்கிறது விலக போகுது, நீங்கள் இப்போயே விலகுதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட வரும். அதாவது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான கும்பம் ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போது 7.5 கடைசி சிப்பில் கடைசி வக்ரம் அப்படிங்கிறத சனி முடிச்சிட்டாரு. இனிமேல் நேர்கொண்ட ஒரு பார்வையில் தான் பயணம் செய்வார். நேர்கதி பயணம் தான். அதாவது 7.5 சனியில் 2025 மார்ச் வரைக்கும் சனி இனிமேல் பின்னோக்கி பயணம் அப்படிங்கிறத செய்ய மாட்டார். நேரில் தான் பயணம் செய்வார். அப்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டை நோக்கி அவர் போகிறார் இல்லைங்களா.
இந்த 7.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்குமே ஒரு சரி செஞ்சிருவார் சனி பகவான். அது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. 7.5 சனி கணிஞ்சாதான் நன்மை செய்யும் அப்படின்னு கிடையாது. இந்த கடைசியில் அவர் போகும்போது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த 7.5 சனி காலகட்டத்தில் கஷ்டத்தை அனுபவித்தாலும் நேர்மையான ஒரு வழியிலலாம் நடந்துக்கிட்டீங்களோ அந்த அத்தனை வழியிலையும் தேடி தேடி சனி பகவான் வாழ வச்சுட்டு தான் போவார். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. நான் சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காகவோ இல்லை பெருமைக்காகவோ சொல்லலை. இது எல்லாமே உண்மையிலேயே நடக்கும். அதாவது இந்த 7.5 சனி காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தை இழந்திருப்பீங்க. நல்லதொரு ரொம்ப கட்டுமஸ்தாக வாழ்ந்தவங்க கூட இப்போ தொந்தியின் துப்பமாக இருந்திருப்பாங்க. இல்லை சுத்தமாக மெலிஞ்சு போயிருப்பாங்க. உடலில் சக்தி அப்படிங்கிறது இருந்திருக்காது. உணவு அப்படிங்கிறது அஜீரண கோளாறு அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ இருந்திருக்கும். சாப்பிட்ட சாப்பாடே செரிக்கலை, ஏகப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடன் ஒரு பக்கம் பிடுங்கிட்டு போயிருக்கோம். 4 பக்கமும் கடன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்த்தா 4 பேருக்கு இலக்காரமாக தெரிகிற அளவுக்கு போயிருந்திருக்கோம். இது எல்லாத்துக்குமே விட இந்த மாதத்தில் இருந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். முதல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத சரி பண்ணுவார். உங்களுடைய கடன் எல்லாத்தையும் அடைப்பார். உங்களுடைய அடகு வச்ச நகைகள் எல்லாமே மீட்கலாம். அதோட 4 பேர் மதிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத சனி உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு தான் போவார். ஏன் அப்படின்னா நான் மேல் சொன்ன எல்லா கெடுதலையும் உருவாக்குனது யார் அப்படின்னா சாட்சாத் சனி பகவானே தான். அப்போது அவர் கொடுத்த அந்த துன்பத்துக்கு அவரே இன்பம் அப்படிங்கிறதையும் கொடுப்பார். அந்த துன்பங்களை போக்கக்கூடிய ஒரு வழி அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சு உங்களை சாதனை படைக்க வைப்பார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே இந்த ஒரு மாதத்திற்கு உண்டான ஒரு ராசி பலன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதம் ஐப்பசி மாதத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 நவம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆகிறாரு. முதல்ல உங்களுடைய தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகும். தடைகள் அப்படிங்கிறது படிப்படியாக நகரும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, தூள் தூளாகிருந்தே சொல்லலாங்க. சொந்த வீடு கட்டி குடி போகக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. 7.5 சனி காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் பலருக்கு சொந்த வீடு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. வீடு கட்டினதுனால கூட கடன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. தெரியாமல் இந்த வீட்டை நான் கட்டிவிட்டேன்டா அப்படிங்கிற அளவு கூட யோசிச்சு வச்சுருப்பார். இன்னும் சில பேருக்கு ஏதாச்சும் ஒன்று வித்தாவது கடனை அடைச்சிடுவோம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்பாரு. இப்படிலாம் கூட இருந்திருக்கும். ஆனால் அந்த வீடு உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன்னா சனி கொடுத்தா அது நிரந்தரம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படியே வீடு கட்ட முடியாதவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் வீடு கட்டுமான பணிகள் அப்படிங்கிறத தொடங்கலாம். அந்தளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதே மாதிரி மாற்று மனிதர்கள், ஒரு சம்மந்தமே இல்லாதவர்களோட ஒரு உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். சம்மந்தம் இல்லாத இடத்துல இருந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். சம்மந்தம் இல்லாத இடத்துல இருந்து தொழில் வாய்ப்பு கிடைக்கும். இப்படி சகல விதத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தொடர்பே இல்லாதவர்களால் நாம் தலை நிமிர்ந்து நின்றுவோம். நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். நம்ம சுற்றி நின்று அவனுமே நமக்கு உதவி செய்யலை, நம்மக்கிட்ட இருந்த ஒரு 10 ரூபா பிடிங்கி தின்று தான் போகிறானுங்க. நான் கஷ்டம்னு போய் நின்று அன்றைக்கி ஒருத்தன்மை வந்து கொடுக்கல, ஆனால் இன்றைக்கி எங்கேருந்தோ வந்து கடவுளாக பார்த்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் செவ்வாய் நீசத்தில் இருக்கார். ராசிக்கு 4க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் நீசம் அடைகிறாரு. அப்படிங்கும்போது இந்த பயணங்கள் அப்படிங்கிறதே கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். கூடுமான வரைக்கும் இவ்வளவு நன்மைகள் சொன்னாலும் சரி, கெடுதல் இருக்கிறதையும் நம்ம சொல்லிடணும். பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துடுங்க. ஏதாவது பயணம் போயிட்டு ஒரு 10 ரூபா செலவு பண்ணி ஒரு பிரயோஜனம் இருக்காது. போகிற இடத்துல தங்க இடம் கிடைக்காது, நல்லது ஒரு உணவு கிடைக்காது, நிம்மதியான உறக்கம் கிடைக்காது. நாம் என்னென்னமோ திட்டம் போட்டிருந்துருப்போம், ஆனால் கடைசியில் அங்கே ஒன்றும் நடக்கலை. ஒரு 10-20 செலவானது தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் தொழில் சார்ந்த ஒரு பயணங்கள் அப்படிங்கிறதும் வருமானம் சார்ந்த பயணங்கள் அப்படிங்கிறதையும் எதுவுமே நான் ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறது போங்க. எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. போகிறேன், கடவுளை மனசார வணங்கிட்டு வர தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போங்க. அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போகிற நல்லது ஒரு நாள் நல்ல கூட்டம் இருக்கும். கொஞ்சம் காத்திருந்து பொறுத்திருந்து தான் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அப்போது கொஞ்சம் பயணத்தால் கற்பனைகள் அப்படிங்கிறத மட்டும் வளர்த்துக்காதீங்க. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி விருச்சிக ராசியில் புதன் இருக்கார். 6க்கும் 9க்கும் அதிபதியான புதன் 11ல் இருக்கார். அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியான நெருக்கடி அப்படிங்கிறது எல்லாமே அகன்றுடும். மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை இப்போ செட்டில் பண்ணிடுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு இப்போது ரொம்ப 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 சாதகமாக இருக்குது. இந்த மாதிரி அமைப்பு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 2 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ எடுத்துக்கோங்க, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வண்டி அடுத்த 3 வருஷத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக ஓடும். பயணம் அப்படிங்கிறத மட்டும் ஒரு நியாயமான ஒரு பயணம் அப்படிங்கிறத அமைச்சிக்கோங்க. நிச்சயம் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா மகரம் அப்படிங்கிறது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 7 வருஷம் ஆச்சு. பாவப்பட்ட ஒரு ராசி அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. இப்போது நன்மைகளுக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்திருக்கு.
வீழ்ந்தவனும் இல்லை வாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ரொம்ப நாள் வீழ்ந்தவனும் இல்லை, ரொம்ப நாள் வாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு. இப்போ வீழ்ந்து கிடந்த நீங்கள் வாழ போகிற ஒரு நேரமாக இருக்குது. அதனால் நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது நீங்கள் வளர்த்துக்கோங்க, நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி இந்த ஒரு மாத தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார். 8ஆம் தேதி அவர் தனுசு ராசிக்கு போகிறாரு. விரயத்துக்கு 5க்கும் 10க்கும் அதிபதியான அவர் விரயத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது பிள்ளைகளால் விரய செலவுகள் அப்படிங்கிறது வரும். பூர்வீக ரீதியாக ஏதாவது ஒரு சொத்து பற்றி விற்கலாம், இல்லை பூர்வீக சொத்து வாங்கலாம், இல்லை புது சொத்து வாங்கலாம். இந்த மாதிரி அமைப்பு வரும். அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. குரு பகவான் வக்ரம் 5வது வீட்டில் குரு பகவான் வக்ரம் 3க்கும் 10க்கும் அதிபதியான அவர் வக்ரம் அடைகிறாரு. அப்படிங்கும்போது முன்னேற்ற பாதை அப்படிங்கிறதுல சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஆனால் அது எல்லாத்தையுமே உடச்சிட்டு ஜெயிச்சு தான் நிற்பீங்க. அந்த ஒரு வகையில் பல வருட ஒரு ஏக்கம், பல வருட கனவு அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நிறைவேற போகுது. பல வருட ஏக்கம் தீரப்போகுது. மகரம் ராசி சிகரம் ஏறப்போகிற ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்கும். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எழுதி தீபம் ஏற்றி வழிபடுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.